நள்ளிரவில் திருடன் ஒருவன் ஒரு வீட்டின் பூட்டை உடைத்து சத்தமில்லாமல் உள்ளே நுழைகிறான். அவன் ஒவ்வொரு அறையாக பார்க்கிறான், யாருமே இல்லை. இறுதியாக வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருந்த ஒரு அறையின் கதவை திறந்து சுவிட்சை போடுகிறான். அவன் கண்முன்னே 3 உடல்கள் இரத்த வெள்ளத்தை கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைகிறான். அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிவிடுகிறான். வீட்டின் பிரதான கதவு லேசாக திறந்திருக்கிறது. அதை கவனித்த பக்கத்து வீட்டுக்காரர் சந்தேகத்துடன் உள்ளே எட்டி பார்க்கிறார். கொலை நடந்த அறையின் வாசலிலிருந்து தெரியும் கோரமான காட்சியை கண்டதும் அவர் உடல் நடுங்க பதற்றத்துடன் காவல்துறைக்கு போன் செய்கிறார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இங்க பக்கத்து வீட்டில் 3 கொலை நடந்திருக்கு சார், சீக்கிரம் வாங்க. கொலை நடந்த வீடு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்ஸ்பெக்டர் விக்ரம் கைகளுக்கு கிளவுஸ் அணிந்தபடி கொலை நடந்த அறையை ஆய்வு செய்கிறார். பீரோ திறக்கப்பட்டு துணிகள் சிதறி கிடக்கின்றன. ஆனால் கான்ஸ்டபிள் ரவி உறுதியாக சொல்கிறார், நகை பணம் எதுவுமே திருடு போகவில்லை. இது விக்ரமிற்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. திருட வந்தவன் எதுக்கு எதையும் எடுக்காம போகணும்? இது வெறும் திருட்டுக்காக நடந்த கொலை மாதிரி தெரியலையே என தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார். இன்ஸ்பெக்டர் விக்ரம் தன் அறையில் தீவிர விசாரணையில் இருக்கிறார். கான்ஸ்டபிள் ரவி 2 முக்கிய தகவல்களுடன் உள்ளே நுழைகிறான். கொலை நடந்த இரவில் ஒரு மர்ம நபர் அந்த வீட்டிலிருந்து பயந்து ஓடுவது போல ஒரு காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இறந்த கார்த்திகேயனுக்கும் அவர் தொழில் விரோதியான சேகருக்கும் கடுமையான விரோதம் இருந்தது தெரிய வந்துள்ளது. விக்ரம் அந்த சிசிடிவி ஆளையும் தேடுங்க, அதே சமயம் அந்த சேகரனையும் விசாரணைக்கு கூட்டிட்டு வந்து வாங்க என்று உத்தரவிடுகிறார். தொழிலதிபர் சேகர் திமிரான ஆணவத்துடன் விசாரணை அறையில் அமர்ந்திருக்கிறார். இன்ஸ்பெக்டர் விக்ரம், செவ்வாய்க்கிழமை ராத்திரி எங்கே இருந்தீங்க என்று பணிவாக கேட்கிறார். அதற்காக சேகர் தடுமாறுகிறான். ஊருக்கு வெளியே இருக்கிற என் பண்ணை வீட்டில் தனியாக இருந்தேன் என்று பலவீனமான ஒரு பதிலை கூறுகிறான். விக்ரமின் கூர்மையான பார்வை அவனது மனத்தை உடைத்து அவனுக்கு ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சிசிடிவி பதிவில் இருந்த மர்ம நபரின் முகம் ஓரளவு தெளிவுபடுத்தப்பட்டு அவன் முருகன் என்ற சிறு திருடன் என்று அடையாளம் காணப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் விக்ரம் தன் குழுவினருடன் பழைய மார்க்கெட் பகுதிக்கு சென்று அங்கு பதுங்கியிருந்த முருகனை ஒரு சிறிய துரத்தலுக்கு பிறகு மடக்கி பிடிக்கிறார். விக்ரம் பிடிபட்ட முருகனிடம், செவ்வாய்க்கிழமை ராத்திரி அந்த வீட்டுக்குள்ள நீ என்னடா பார்த்த? நான் உங்களை பார்த்துருக்கேன், என்ன அங்க நீ பண்ண என்று அழுத்தமாக கேட்கிறார். நடுங்கி கொண்டிருக்கும் முருகனிடம் விக்ரம் மென்மையாக விசாரிக்கிறார். முருகன் தான் உடல்களை பார்த்த கதையை கூறிவிட்டு தயங்குகிறான். விக்ரம் அழுத்தி கேட்க முருகன் வழக்கையே திருப்பும் அந்த உண்மையை கூறுகிறான். சார், நான் லைட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ளே ஒரு பொம்பளை நின்றுட்டு இருந்துச்சு. அவள் கையில் இரத்த கரையோட ஒரு இரும்பு கம்பி இருந்துச்சு. இந்த சாட்சியம் அதிர்ச்சியடை செய்கிறது. விக்ரமின் வெள்ளை பலகையில் கொலையாளி ஒரு பெண்ணா என்று பெரிதாக எழுதப்பட்டிருக்கிறது. இறந்தவர்களின் உறவினர் புகைப்படங்களை ஆய்வு செய்யும் விக்ரமின் கவனம் கார்த்திகேயனின் சகோதரி மாலினியின் மீது விழுகிறது. மாலினி கூறிய அலிபியை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்க சொல்கிறார். ரொம்ப பொருத்தமாக சொல்கிற பொயில தான் ஓட்ட இருக்கும் என்கிறார். கான்ஸ்டபிள் ரவி 2 ஆதாரங்களுடன் ஓடிப்படுகிறான். கார்த்திகேயனுக்கும் மாலினிக்கும் பல கோடி ரூபாய் சொத்து பிரச்சனை இருந்ததும் தீர்ப்பு கார்த்திகேயனுக்கு சாதமாக வந்ததும் தெரிய வருகிறது. கொலை நடந்த இரவு மாலினியின் கணவர் வீட்டில் இல்லை என்பது அவன் போன் டவர் மூலம் உறுதியாகிறது. ஆதாரங்களுடன் மாலினியின் வீட்டை அடைகிறார் விக்ரம். கணவனின் பொய் உடைந்ததும் மாலினி தன் போலி முகமுடியை கிழித்தெறிகிறாள். மாலினி எந்த வருத்தமும் இல்லாமல் குளிர்ந்த குரலில் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாள். ஆமா, நான் தான் கொன்னேன். அந்த சொத்து என்னோடது. அவன் என்னை ஏமாத்திட்டான். கெஞ்சி கேட்க போனா என்ன அவனும் அவன் பொண்டாட்டியும் பிச்சைக்காரன்னு சொன்னாங்க. அவள் ஆணவத்துடன் பேச ஒரு பெண் காவலர் அவள் கைகளுக்கு விளங்க மாட்டுகிறார். விக்ரம் சுவரில் மாட்டப்பட்டிருந்த சிரித்த முகத்துடன் இருந்த அண்ணன் தங்கை புகைப்படத்தியை விரக்தியுடன் பார்க்கிறார். கைவிலங்கு கிளிக் என்று பூட்டப்படும் சத்தம் கேட்கிறது. இத்துடன் இந்த கதை முடிகிறது.